ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காண்டி போடுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து மலேசியா வந்துட்டு அவர் ரொம்ப சிரமப்படுறாரு. அவருடைய சிம் கார்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு சிம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு சிம்லேருந்து செகண்ட் சிம்லேருந்து ஃபஸ்ட் சிம் மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவருடைய சிம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய டூப்ளிகேட் சிம் வாங்குறதுக்கோ இன்னொரு சிம் வாங்குறதுக்கோ அவர் இங்கே இருக்கிறதுனால இனிமேல் போகணும், இந்தியா போனால் மட்டும் தான் வாங்க முடியும். அவருடைய பேங்கோட ஓடிபி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இந்தியா சிம்க்கு தான் வரும். ஓகே, ஸோ அதனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ நிறையா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்எம்எஸ் எல்லாமே இந்தியா சிம்முக்கு தான் வரும். ஸோ அவர் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, இந்த என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ என்னை தெரிஞ்சு நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் ஆகுறீங்க, ரொம்ப லாங் டேர்மாக போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து உங்களுடைய சிம் கார்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் சிம் கார்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் போய்ட்டு அந்த ஷோரூமில் வந்து உங்களுக்கு புது சிம் கார்டு வாங்கி அவர் ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரீ பிளான்டு பண்ணுறீங்க அப்படின்னா, லாங் டேர்ம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு இந்த சொல்யூஷன் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க, சார் எனக்கு சிம் கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு, என்னுடைய சிம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பேர்லேயே இருக்கேன், ஸோ நான் எப்படி சார் நான் வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டுலேயோ ஆதார் கார்டுலேயோ உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதரோட நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபாதர் இருந்தாங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் ஆதார் கார்டில் யாருடைய க்ளோஸ் ரிலேட்டிவோட பேர் இருக்கோ, இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி ஃபுல் பேர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதில் உள்ள அந்த ரேஷன் கார்டையோ உங்களோட ஆதார் கார்டையோ எடுத்துகிட்டு நீங்கள் அவங்களோட ஆதார் கார்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா, நியரஸ்ட்டு ஷோரூமுக்கு வந்து அவங்க போக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, வோடஃபோன், ஜியோவாக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரே கிடையாது. ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு சிம்மு வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா, இது மாதிரி என்னுடைய சன்னோ என்னுடைய பிரதரோ எனக்கு ஃபாரினில் இருக்கார், அவருடைய சிம் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணார் அப்படின்னா, வீடியோ கால் மூலமாக வந்து அவங்கள்ட்ட பேசினார். ஓகே, ஏர்டெல் ப்ரொவைடர்கிட்ட பேசினார். பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபாதரோட நேமுக்கு வந்து அந்த சிம் கார்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஓகே, பொலைட்டாக சொல்லுவாங்க, ஒரு கேளுங்க. ஓகே, சப்போஸுங்க அவங்க பொலைட்டாக ஆன்சர் பண்ணல அப்படின்னாலும் ஸோ நம்மளுடைய சுச்சுவேஷன் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து என்னுடைய இது வந்து நான் இங்கே இருக்கேன், இந்த இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய சிம் கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து என்கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, சிம் கார்டே வந்து உங்களோட ஃபாதர் நேமுக்கு யாருக்கோ சேஞ்ச் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது மாதிரி என்னுடைய ஃபாதருக்கு வந்து இந்த சிம் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அட்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அவரோட நேமுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம் கார்டை வந்து அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க, சிம் கார்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நியரஸ்ட்டு ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு நியரஸ்ட்டு ஷோரூமுக்கு போயிட்டு, ஸோ அந்த ஷோரூமில் போய் விசாரித்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சப்போஸ் வீடியோ கால்லே வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவாங்க. அந்த லெட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே எழுதி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி, ஓகே, உங்களுக்கு உங்களுடைய ஃபாதருக்கு யாருக்கும் இமெயில் பண்ணுங்கள். இமெயில் பண்ண காப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய நோடல் ஆஃபீஸரோட அட்ரஸ்க்கு வந்து அவங்க சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இமெயில் ஐடிக்கு. ஸோ அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் கைப்பட எழுதி உங்களோட நோடல் ஆஃபீஸருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து யாருக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே என்ன பண்ணாதீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லிடாதீங்க. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். சிம் கார்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த சிம் கார்டை போட்டு ஓகே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சிம் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பேசிக் பேக் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏர்டெல்லோ வோடஃபோனோ உங்கள் கண்ட்ரிக்கு வந்து எந்த இன்டர்நேஷ்னல் பேக் வந்து எனேபிளில் இருக்குமோ அந்த இன்டர்நேஷ்னல் பேக்கை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணாமையே டேரெக்டாக போஸ்ட் பண்ணிடுறாங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அதை ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த இது டிலே ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகிற வரையும் அங்கே வெயிட் பண்ணி இந்தியாவிலே வெயிட் பண்ணி சிம் கார்டு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா உங்களுடைய கால்ஸ் எல்லாம் போகுது வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பேக் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கள். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள், கொரியரில் வந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட் கொரியர் சர்வீஸ் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சிம் கான்செப்ட் நம்ம வந்து இந்தியாவில் பெரிய பெரிய விஐபிக்கெலாம் கொடுப்பாங்க மேபி. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் மேனுக்கு வந்து நீங்கள் பேக்கப் சிம் கார்டு வந்து நீங்கள் வாங்கி வைக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே நம்பரில் 2 நம்பர் வாங்க முடியுமா, 2 சிம் கார்டு வாங்க முடியுமா சார்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ ஒரே நம்பரில் வந்து 2 சிம் கார்டு வாங்க முடியாது. ஓகேங்களா, ஒரே நம்பரில் ஒரு சீரியல் நம்பர் தான் அட்டாச் பண்ண முடியும் ஒரு சிம்க்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் ஃபாரின் போகும்போது இன்னொரு சிம்மு பேக்கப் சிம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா அது மாதிரி எந்த ஒரு கம்பெனி ப்ரொவைடர்லேயும் எனக்கு தெரிஞ்சு இது கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது என்னை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அவங்க போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாக்க ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.